அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு அனுபவபூர்வமாக சோதித்த ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்கள் ஏற்கப்பட அனுபவபூர்வமான அமல் இது. பல ஆலிம்கள் இதை ஓதி அனுபவித்து அதை கொண்டு பலன் அடைந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, என்ன ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, அந்த ஹாஜத்தை மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு குரானிய வார்த்தை, குரானிய வசனத்தை நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு இந்த முறையில் நீங்கள் ஓதி துவா கேட்டுட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் விரைவாகவே நிறைவேறப்படும் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு பெரிய துவாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீண்ட நாள் எதிர்பார்க்குற ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாக்களை நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா, குரானிய வசனம் 6வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் எப்படி ஓதணும், எப்படி துவா கேட்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் ஓதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் துவா கேளுங்க. உங்களுடைய எல்லா துவாக்களுமே நிறைவேறும். இதை பல தடவை ஓதி அனுபவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆலிம்கள். நிறைய முறை இதை ஓதி அனுபவபூர்வமாக இதை கண்கூட சோதிக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த அமல், அதாவது அந்த குரானிய வசனம் சூரத்துல் அன்ஆம்ல இருக்கக்கூடிய 124வது ஆயத்து. அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, வ இதா ஜாஅத்துஹும் ஆயத்துன் காலு லன் நுமின ஹத்தா நுதா மிஸ்ல மா ஊதிய ருசூலுல்லாஹி அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலதஹு. இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா, இந்த ரசூலுல்லாஹி அப்படிங்கிற இடம் ஓதிட்டு உங்களோட தேவையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சமுள்ள அல்லாஹு அலமு அப்படிங்கிற ஆயத்தை கொண்டு நீங்கள் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களிடம் ஏதேனும் அத்தாட்சி வந்தால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். அவனுடைய தூதுவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பது அல்லாஹுதான் அறிகின்றவன். இந்த ஆயத்தருடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நன்கறியக்கூடியவன். யாருக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹுவால மட்டும்தான் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஓதி முடிச்சுட்டு உங்கள் துவா கேட்டுட்டு மீதமுள்ள ஆயத்தை நீங்கள் ஓதி முடிக்கணும். நிச்சயம் உங்களுடைய தேவை நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலிம்கள் பரிசோதித்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சூரா அன்ஆம்ல இருக்கக்கூடிய 124வது ஆயத்து. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐவேளை தொழுகை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐவேளை தொழுகை நம்ம தவற விடாமல் தொழுதுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா விரைவாக நமக்கு கிடைக்கும் பலன். நம்ம தொழுகை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் வெறும் துவா ஓதிட்டு என்னோடய துவா நிறைவேறலை, நான் கேட்ட துவா எல்லாம் ஏற்றுக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து கடைப்பிடித்துட்டு வந்துட்டே இருந்து கூடுதலாக இந்த அமல்களும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாக்கள் எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.